ஹாய் எவ்ரிவன். கெரட்டோகோனஸ்ன்ற ஒரு கண்டிஷனுக்கு நம்ம வந்து C3Rன்ற ஒரு சர்ஜரி பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். இந்த வீடியோவில் ட்ரெக் அண்ட் டிகேட் அப்படின்ற சர்ஜரி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த சேனல் நீங்கள் புதுசாக நான் டாக்டர் சையத் முசா அண்ட் இந்த சேனலில் ஐ அண்ட் ஹெல்த்தை பற்றி எல்லா விஷயத்தையும் பேசுவேன். உங்களுக்கு ஐஆர் ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி டாக்டர், கெரட்டோகோனஸ்னால் என்ன ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் அதை பற்றி போட்டிருக்கேன். பட் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், அதாவது கார்னியா கருவிலி வந்து இப்படி இருக்கணும், ரவுண்டாக இருக்கணும். அதை வந்து கோனிக்கல் ஷேப்பில் இப்படி பெண்ட் ஆகி வளைவாகி தின்னாச்சுன்னா அதுக்கு வந்து கெரட்டோகோனஸ்னு சொல்லுவோம். கெரட்டோனா கார்னியா, கோனஸ்னா கோன் மாதிரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து C3R, அதாவது CCCR, கார்னியல் கொலாஜன் கிராஸ் லிங்கிங் வித் ரைபோஃப்ளேவின். ஸோ இந்த சர்ஜரி எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த சர்ஜரி பண்ணாலுமே பார்வை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. அதனால நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கேட்பாங்க, என்ன டாக்டர் நான் C3R பண்ணேன், இருந்தாலும் எனக்கு வந்து பார்வை கிளியராக தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்வைக்காக சில சர்ஜரி இருக்குது, அதுதான் ட்ரெக் அண்ட் டிகேட். அதை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் C3Rனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்னியாவை வந்து வீக்காக உள்ளுக்குள்ளே வந்து கொலாஜன் சரியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுனால ஆர் சரியாக பாண்டிங் நடக்காமல் இருக்கிறதுனால கருவிலி வந்து வீக்காக இருக்கும். ஸோ இதை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த C3R, கார்னியல் கொலாஜன் கிராஸ் லிங்கிங் வித் ரைபோஃப்ளேவின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அதாவது பேசிக்காக என்னென்னா, விட்டமின் B2 ட்ராப்ஸ் போட்டு யூவி லைட் அடிச்சுக்கிட்டே இருப்போங்க. இதை பண்ணுறதுனால அந்த ரைபோஃப்ளேவின் உள்ளுக்குள்ளே போய் யூவி லைட் மூலிமா அது வந்து கார்னியாவை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ இதனால் பார்வை இம்ப்ரூவ் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்புங்க. இது வந்து ப்ரொக்ரெஷன் தடுக்கிறதுக்கு மட்டும்தான், அதாவது மோசமாகாமல் இருக்கிறத இந்த C3R தடுக்கும். பட் இது மூலியமாக உங்களுக்கு வந்து பார்வை கொஞ்சம் குறைய கூட சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா சம்டைம்ஸ் தழும்பு ஏதாவது இருந்துச்சுன்னா பார்வை கொஞ்சம் கம்மியாக கூட ஆகலாம். பட் இதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ட்ரெக் இல்லை டிகேட்ன்ற ஆப்ரேஷன் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிகேட்னா என்னன்னு சொல்கிறேன். டோப்போகிராஃபிக் கைடட் கஸ்டம் அபிலேஷன் ட்ரீட்மெண்ட். அதாவது என்னென்னா, உங்களோட கார்னியாவில் வந்து சில இடத்துல மேடு, சில இடத்துல பள்ளம் எல்லாமே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த கார்னியாவை எல்லாத்தையும் ஒரு ஸ்மூதன் பண்ணுறதுக்கு, மேலே இருக்க மேடெல்லாம் கரைக்கிறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இது சேம் லைக் PRK தாங்க. PRK மெஷின் வச்சு நம்ம PRK சர்ஜரி மாதிரி மேலே இருக்க லேயரை பேர்ன் பண்ணிவிடுவோம். அது மூலிமா உங்களுக்கு கார்னியா வந்து சீராகிடும். ஸோ இதனால நீங்கள் கண்ணாடியை ரிமூவ் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இதனால உங்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் விஷன் கொஞ்சம் பெட்டராகுமே தவிர கண்ணாடியை ரிமூவே பண்ண போகிறதில்ல. அண்ட் இது யாருக்கெல்லாம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, மைல்டு டு மாடரேட் கெரட்டோகோனஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து கார்னியல் திக்னஸ் அடிக்குவேட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 மைக்ரான்ஸ் வந்து பேர்ன் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம கெரட்டோகோனஸில் தின்னாக இருக்கும் கார்னியா, அதில் ஒரு 50 மைக்ரான்ஸ் வந்து பெரிய விஷயம். ஸோ அதனால் அதை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கிளாரிட்டி ஆஃப் விஷன் பெட்டர் ஆகும். ஸோ அடுத்த சர்ஜரி என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரெக்குன்னு சொல்லுவோம். அதாவது டோப்போகிராஃபிக் கைடட் ரிமூவல் ஆஃப் எபித்தீலியம் இன் கெரட்டோகோனஸ். இது என்னன்னா, உங்களுக்கு வந்து கார்னியா வந்து மேடு பள்ளமாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் எபித்தீலியம் வந்து மேடு இருக்கிற இடத்துல தின்னாக இருக்கும் அண்ட் சுற்றி இருக்கிற இடத்துல திக்காக இருக்குங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா, அந்த எபித்தீலியம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மேடை வந்து லேசர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 மைக்ரான்ஸ் லேசர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த எபித்தீலியம்லாம் ஒரு சீராக ஃபார்ம் ஆகும். ஏன் டாக்டர் அப்போ எல்லாருக்குமே டிகேட்டே பண்ணிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதனால் இதை ட்ரெக் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெக் வந்து அட்வான்ஸ்டு கெரட்டோகோனஸ்க்கு அண்ட் ஆல்சோ கார்னியல் திக்னஸ் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா ஒரே ஒரு பகுதியை மட்டும், சின்ன பகுதியை மட்டும் நம்ம லேசர் பண்ணி அதை வந்து சீராக்கலாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து ட்ரெக் இல்லை டிகேட் வந்து நம்ம C3Rோட சேர்த்து தாங்க பண்ணுவோம். தனியாக டிகேட்டோ இல்லை தனியாக ட்ரெக்கோ பண்ணுறதை விட C3Rோட சேர்த்து பண்ணுறது பெட்டர். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கார்னியா தின்னாக இருக்குது, அதில் இன்னொரு லேயர் வேறு நம்ம குறைக்கிறோம். ஸோ ட்ரெக்கோட சேர்த்து C3R அண்ட் டிகேட்டோட C3R பண்ணும்போது உங்களோட கார்னியாவோட ஸ்ட்ரென்தனிங்கும் பெட்டராக இருக்குங்க. ஸோ இதை பற்றி ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மிராக்கல் ப்ரொசீஜர் கிடையாதுங்க. உங்களோட கார்னியா வந்து வளைவாக ஆர் பம்பியாக இருக்குது, ஆர் உங்களுக்கு ரொம்ப கோணலாக இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் சீர் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரெக் டிகேட் சர்ஜரிலாம் இருக்குங்க. இது மூலிமா நீங்கள் கண்ணாடி ரிமூவ் பண்ண முடியாது, சூப்பர் விஷன்லாம் வராதுங்க. உங்களுக்கு வந்து கான்டாக்ட் லென்ஸ் போட்டு கிளியர் விஷன் இருக்குது, கண்ணாடி போட்டுட்டு உங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னா மேபி இந்த சர்ஜரிக்கு அப்புறம் நீங்கள் கண்ணாடி போட்டுட்டு உங்களுக்கு பெட்டர் விஷன் இருக்கும். அண்ட் கண்ணாடி கண்டிப்பாக போட வேண்டியிருக்கும். கண்ணாடியை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இது கிடையாது. ஈவன் தோ இது PRK மாதிரியே நம்ம லேசர் பண்ணாலும் இதன் மூலிமா நம்ம கண்ணாடி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஐடியா கிடையாது. நம்ம வெறும் ஸ்மூதன் தான் பண்ணுறோங்க. ஃபைனலாக வந்து இதோட காஸ்ட் வந்து ஒரு 40,000 to 60,000 ஆகுங்க ஒரு கண்ணுக்கு. அண்ட் உங்களுக்கு கெரட்டோகோனஸ் இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்க ஐ டாக்டர் கிட்ட இந்த ட்ரெக், இந்த டிகேட் சர்ஜரிலாம் பண்ணுவாங்களான்னு கேட்டுட்டு பண்ணுறாங்கன்னா அதை பண்ணிக்கிட்டிங்கனாலும் பெட்டருங்க. பட் வந்து யாருக்கு பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் செகண்ட் ஒப்பீனியன் கூட வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீஜர் பண்ணிக்கலாங்க. PRK ப்ரொசீஜருக்குலாம் நீங்கள் வந்து எல்லா PRKக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாதுங்க. பர்டிகுலர் PRKக்கு கிளைம் பண்ணலாம். பட் இந்த ப்ரொசீஜர் ட்ரெக், டிகேட் வித் C3Rக்கு வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் மூலியமாக கூட கிளைம் பண்ணிக்கலாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யாருக்கு கெரட்டோகோனஸ் இருந்து அவங்க இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.